கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Psalm 145 verse 2. சங்கீதம் 145 சங்கீதம் 2வது வசனம். Keith, can you read it in English? Psalm 145 verse 2. Verse 2. அதில் நாம் பார்ப்போமானால் நாம் அந்த வசனத்தை ஆங்கிலத்திலே நாம் வாசிக்க கேட்போம். Praise the Lord, hallelujah, glory, hallelujah. Psalm 145 2. Verse 2. Glory, hallelujah, hallelujah. Look at it. Psalm 145 verse 2. Psalm 145 2 says, every day I will praise you. Every day I will Praise you. bless you. Praise you. Praise you. Every day I will praise you. And extol your name forever and ever. Hallelujah. தமிழ் வாசிக்கலாமா? Every day I will praise you. Amen. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Amen. அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நாடோறும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எவ்ரி டே ஐ வில் பிரைஸ் யூ. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் இருக்குது, எவ்ரி டே ஐ வில் பிளஸ் யூன்னு இருக்குது. இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வசனம் ஒரு எவ்ரி டே ஐ வில் பிளஸ் யூ. இந்த காலை வேளையிலே செய்தியின் தலைப்பு எவ்ரி டே ஐ வில் பிரைஸ் யூ. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்ரி டே, எவ்ரி ஹவர், எவ்ரி மினிட் நாம் கர்த்தரை ஆராதிக்க அல்லது ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எப்படி ஒவ்வொரு நாளும் நன்றாக குளித்து தேகத்தை சுத்தப்படுத்தி நல்லா கழுவி, அது மட்டுமல்ல நன்றாக தலையை வாரி எண்ணெயை தலைக்கு எண்ணெய் வைத்து நாம் நம்மளுடைய தேகத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக வைத்து கொள்ளுகிறோம். அதனால் we are happy, சந்தோஷமாக இருக்கும். அதுபோல் உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால், சங்கீதக்காரன் சொல்ல எவ்ரி டே ஐ வில் ப்ரைஸ் யூ. அப்படியானால் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எவ்ரி டே ஐ வில் பிளஸ் யூ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியான இந்த காலை வேளையிலே உங்களோடும் நம்மளோடும் எல்லாரோடும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அதாவது இன்னொரு டிரான்ஸ்லேஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் நினைக்கிறேன், அதுலேயும் ஒரு வார்த்தை இப்படி தான் எழுதப்பட்டது, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் பிளஸ் யூன்ற ஒரு வார்த்தை காணப்படுகிறது. 26 டிரான்ஸ்லேஷன் இருக்குமானால் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். பைபிளில் நான் வாசித்திருக்கிறேன். இந்த சங்கீதத்தை, இந்த வார்த்தையை நாடோறும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நாடோறும் அதை நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவதாமே நம்மளோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கஷ்டம் இருக்குது, அவமானம் இருக்கிறது, நிந்தை இருக்கிறது, வேதனை இருக்கிறது, உபத்திரம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. வீடு இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் இருக்கலாம், அண்ணன் தம்பி ரிலேஷன்ஸ் இருக்கலாம், நல்ல வேலை இருக்கலாம். பட் we are suffering. கஷ்டப்படுறோம். ஞானசானம் எடுத்திருக்கிறோமா, மூழ்கி ஞானசானம் எடுத்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? எஸ், we are saved by the grace of God. அது மட்டுமல்லாமல் we are taken baptism, speaking in tongues. ஒரு படி மேலே we are doing some ministry here and there, not a full time but a part time.
அக்கார்டிங் டு தேர் கிரேஸ் காட் இஸ் கிவன். அதுபோல் கத்தரிடத்திலே நான் ஒவ்வொரு நாளும் கத்தரை ஸ்தோத்திரித்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தை எவ்ரிடே ஐ வில் பிளஸ் யூ, ஒரு மொழிபெயர்ப்பில் எவ்ரிடே ஐ வில் பிளஸ் யூன்னு இருக்குது. அந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்புறீங்களா? நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் முக்கியமான வார்த்தையை பேசுகிறேன். இன் த கார்டன் ஆஃப் ஈடன், ஏதேன் தோட்டத்தில் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். முடியுமானால் வாசிக்கலாம். Genesis 1:28 God blessed them. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. God blessed them. இன்னைக்கு மனுஷன் both in spiritual, in material or physical, எப்படி வேணால் எடுத்துக்கொள்ளலாம். மனுஷனுக்கு வேண்டியது blessing, ஆசீர்வாதம். அதற்காக தான் மனுஷன் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எங்கே கிடைக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசுவின் மூலமாக, தேவன் மூலமாக தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நான் நல்லா உங்களுக்கு ஒரு முக்கியமான குறிப்பை காண்பிக்கிறேன். இஸ் தட் ஃபேமிலி ஆடம் அண்ட் ஈவ் ஆர் சேவ்டு பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். இயேசுனால் அவங்க ரத்தத்தினால கழுவப்பட்டாங்களா? இல்லை. காட் கிரியேட்டட் தம். மனுஷ சாயலாக, தம்முடைய சாயலாக, தன்னுடைய சாயலாக காட் கிரியேட்டட் தம். சார், நம்மளை மாதிரியே இருக்குது. நம்ம சொல்லுவோம், அப்பா மாதிரியே இருக்கிறான் பையன், அம்மா மாதிரியே இருக்கிறான், அவங்க ரிலேஷன் மாதிரியே தப்பி தவறி இங்கே பிறந்துட்டான். அப்படிலாம் நம்ம வீட்டில் ரொம்ப குழந்தைங்களை குறித்து மெச்சி பேசுவோம். சின்ன குழந்தைகளை கையில் எடுத்துகிட்டு, ஐயோ அம்மா மாதிரியே இருக்குது, அவங்க அப்பா மாதிரியே இருக்குது என்று வி கிவ் சம் கமெண்டேஷன், மெச்சி பேசுவோம் குழந்தைகளை. அதுபோல் தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கி he gave one blessing and also commendation. நல்ல மெச்சி பேசுகிறாரு. கர்த்தர் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இல்லை, ஒரு முக்கியமான குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் 2 வகை, ஸ்பிரிச்சுவல் அண்ட் மெட்டீரியல் அண்ட் ஃபினான்ஷியல். இப்படிப்பட்ட வித்தியாசப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் வசனத்தோடு நான் சொல்லவில்லை. கர்த்தர் தன்னால் உண்டாக்கப்பட்ட மனுக்குலம், த ஹோல் வேர்ல்டு, மனுக்குலம் முழுவதும் அவர் உண்டாக்குற நோக்கங்கள் ஒன்று, பிரதான நோக்கம், ஆல்வேஸ் காட் வாண்ட்ஸ் ஆர் கிவ் சம் பிளெஸ்ஸிங். மனுக்குலம் முழுவதுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி. பொதுவாக பாருங்கள், எல்லாரும் ஒரு பிளெஸ்ஸிங்கோடு இருப்பாங்க. ஜென்ரலி நம்ம தான் நீங்களும் நானும் பணக்காரன், ஏழை, நடுத்தரவாசி, மிடில் இன்கம், லோ இன்கம், ஹை இன்கம்லாம் நம்ம வி ஆர் செக்ரிகேட்டிங், பிரித்து யோசிக்கிறோம். ஆனால் தேவன் ஒரே வார்த்தை சொன்னார், God blessed them. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார்.
இந்த மனுக்குலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தது தேவனுடைய உலக தோற்றத்திலே மனுக்குலத்தை blessed them. ஆதாம் ஏவாள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி தான். ஆனால் பிசாசு, the devil penetrated in the garden of Eden. உள்ள ஊடுருவி பிசாசு வந்து எல்லாவற்றையும் அவன் கெடுத்துட்டான். சம்பவம்லாம் நமக்கு நன்றாக தெரியும். கம்மிங் டு த பாயிண்ட், முதலாவதாக இந்த வாத்து நாடோறும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படியானால் ஏன் வை வி பிரைஸ் காட், ஏன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் என்றால் இஸ் ஆல்வேஸ் கிவ் பிளஸ்ஸிங், எவ்ரி டே இஸ் கிவிங் பிளஸ்ஸிங். ஹல்லேலூயா. நீங்கள் அதை நம்புறீங்களா, ஏற்றுக்கொள்ளுறீங்களா என்னன்னு தெரியாது. இந்த காலை வேளையில் செய்தியின் தலைப்பு எவ்ரிடே ஐ வில் பிளஸ் யூ, எவ்ரிடே ஐ வில் பிளஸ் யூ. நாடோறும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வை, வாட் இஸ் த ரீசன்? ஏன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம்? எவ்ரிடே இஸ் கிவிங் பிளஸ்ஸிங். நல்லா யோசிங்க. நம்ம படுத்து தூங்கி எழும்புறதே ஒரு ஆசீர்வாதம். நல்லா யோசித்து பாருங்கள். நமக்கு படுத்து தூங்குறது ஒரு நித்திரை. அது அப்படியே க்ளோஸ் ஆகுது, நித்திரை. நான் யாரையும் பயப்படுத்தலை, நல்ல நித்திரை. ஏன்ச்சாதான் உண்டு, எழும்பலைன்னா கற்றுக்கிட்டு போய் சேர்ந்தோன்னு அர்த்தம். ஆனாலும் நம்ம கண்ணை திறந்து விழிக்கும் பொழுது, நாம் எழும்பும் பொழுது நல்ல சுகதேகியோடு, நல்ல பலத்தோடு, சுத்தமாக, நல்ல உற்சாகமாக, நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழும்புகிறோம். இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்தேன், 2 நாள் தூக்கெல்லாம் நல்லா தூங்கினேன் சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் அதுவே தேவன் ஒவ்வொரு நாளும் கிவ் எவ்ரிடே பிளஸிங். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். If you compare to that word, Genesis 1:28 கம்பேர் பண்ணிங்கன்னா, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். God blessed them. எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த கிருபையின் காலத்திலே தேவன் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை அன்றாடம் தருகிறார். எவ்ரிடே. அந்த ப்ரேயர் ஆஃப் ஜீசஸ், அந்த ஜெபத்தை நாம் பார்ப்போமானால், இயேசு அந்த ப்ரேயர் சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, த லார்ட்ஸ் ப்ரேயர். அதை பார்த்தீங்கன்னா, கிவ் அஸ் அவர் டெய்லி பிரெட், அன்றன்று உள்ள ஆகாரத்தை அல்லது அப்பத்தை எங்களுக்கு தாரும். மனுஷனுக்கு வேண்டியது என்ன? அவன் ஏன் ஊழியம் செய்கிறான், ஏன் வேலை செய்கிறான், ஏன் அவன் ஓடி திரிந்து எல்லாம் காரணம் உலக பிரகாரமாக சொல்லுவாங்க, ஒரு ஜான் வயிற்றுக்குன்னுவாங்க. அது ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், உலக ஜனங்களாக இருக்கட்டும். நீங்களும் நானும் சாப்பாட்டுக்காக, நம்மளுடைய தேகத்துக்காக, பசியை தீர்ப்பதற்காக நானும் நீங்களும் உழைக்கிறோம். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. நல்லா யோசித்து பேசுகிற வார்த்தையை இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் சற்று யோசித்து பாரு. We are doing some job, either ministry or a job or anything in the world. அதனால்தான் நீ வேர்வை சிந்தி நீ அப்படியே உழைப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறாரு. சும்மா ஒன்றும் இல்லை. மினிஸ்ட்ரியும் ரொம்ப ஈஸி கிடையாது. அது ஊழியம் எப்படி வேணால் இருக்கலாம். கஷ்டம், நஷ்டம், பண கஷ்டம், வேதனை இதெல்லாம் உண்டு, வெளியே தெரியாது. இப்போ இந்த இடத்துக்கு நம்ம வாடகை கட்டுறோம், வாடகை கட்டுறவங்களுக்கு தான் அந்த பெயின் தெரியும். அட்டன் பண்ணிட்டு எல்லாம் போயிடுறோம், அவங்களுக்கு தெரியாது. அதுபோல் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதனால்தான் இந்த காலை வேளையில் செய்தியின் தலைப்பு எவ்ரிடே ஐ வில் பிளஸ் யூ. எவ்ரிடே
எவ்ரிடே. அது நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிறது, மற்ற டிரான்ஸ்லேஷன்லேயும் கொஞ்சம் வேறு மாதிரி. ஐ வில் பிளஸ் யூ எவ்ரிடே. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை முதலாவது நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று பார்க்கும் பொழுது, ஃபஸ்ட்டு சாம் முதல் குறிப்பு சாம் 95:6 எல்லாரும் தெரிந்த பகுதி தான். 95ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். ஓ கம் டு ஓ கம் லெட் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அது எதை காண்பிக்கிறது? வொர்ஷிப்பிங் ஆட்டிடியூட். வாங்க சபைக்கு போகலாம், நல்ல பிரசங்கம் கேட்கலாம், அந்த பாஸ்டர் நல்லா பேசுவார், இந்த ஊழியக்காரன் நல்லா பேசுவார், அந்த சபைக்கு போனால் ஆழமான சத்தியம், இந்த சபையில் அவ்வளோ இல்லை, ஆகினால்தான் ஆழமான சத்தியத்தை தேடி போகிறேன் என்று நாம் எல்லாரும் வகையாக இருக்கிறோம். நோ 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 நாட் அட் ஆல். வாருங்கள், கம், ஓ கம், லெட் அஸ் வொர்ஷிப், bow down our maker, worship. நாம் நம்மை உண்டாக்கின, அந்த வசனத்தை வாசிக்கலாம், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக, பிஃபோர் காட், கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். ஹல்லேலூயா. நன்றாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்மளுடைய கர்த்தரை நம்மை எவ்ரிடே இஸ் கிவிங் பிளஸ்ஸிங், எவ்ரிடே he blesses, everyday he bless me, everyday he bless your family, everyday he is give blessing on you. உங்கள் மேலே அவர் blessing ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு ஆனால் பெண்டிகாஸ்டல் வேர்ல்டில் ஒரு கெட்ட பழக்கம் ஒன்று திடீர்னு கிரீப்பாச்சு. 1ஆம் தேதி ஆனால் வாக்கு தத்தத்தை கேட்கணும், மாதம் 1ஆம் தேதி ஆனால் 5 to 6, 4:30 to 6, 5 to 6 எல்லாம் நம்ம போய் கேட்கணும். இன்றைக்கி இந்த மாதத்துக்கு வேண்டிய வாக்கு தத்தத்தை பிடிச்சி ஜெபிக்கணும். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்காக மனதை வைத்து வருவதை காட்டிலும் அன்றாடம் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்ட வேதத்தை நீங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. 1ஆம் தேதி 1ஆம் தேதி வாக்கு தத்தத்தை காட்டிலும் இயர் பிகினிங் எல்லா சபைகளிலும் மார்னிங், ஏர்லி மார்னிங் 12 o'clock அந்த வாக்கு தத்தம் ஆறாத ஒன்று. இந்த வருஷத்துக்கு என்ன வாக்கு தத்தம்னு பார்ப்பாங்க. அதை காட்டிலும் மோர் தென் தேட், அதை காட்டிலும் இஃப் யூ பவ் டவுன் பிஃபோர் ஹிம், பிஃபோர் யுவர் மேக்கர், யுவர் கிரியேட்டர், உங்களை உருவாக்கினவருக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் சரீரத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய சிந்தையை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய பண விஷயத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல், கிவிங் அண்ட் ரிசீவிங் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய செலவையும் அவர் பார்த்து அதற்கேற்றவாறு ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றையும் யோசித்து பாருங்கள். எவ்ரிடே he bless you. ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். God blessed them in the garden of Eden. கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் அவர்களை ஆசீர்வதித்தார். அதே தேவன் இந்த கிருபையின் காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு, ஞானஸ்நானம் எடுத்த நமக்கு, இஸ் blessing is on every day, every hour, every minute, ஒவ்வொரு நாளும். அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கம் என்ற வார்த்தை இருக்கும். வாருங்கள். வாசியுங்கள். 95ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம். 95.
கர்த்தரை இரு அவங்க வாசிங்க வாசி கர்த்தரை கம்பீரமாய் பாடி, கத்- நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ணக்கடவும் வாருங்கள். வாருங்கள் கம். அடுத்த வசனம், 2ஆம் வசனம். எங்களுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவும். 2ஆம் வசனத்துலேயும் கம்ன்ற வார்த்தை இருக்கும், வாருங்கள். முதல் வசனம் 2ஆம் வசனத்தில் இங்கிலீஷ் பைபிளில் கம், லெட் அஸ் வர்ஷிப் காட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு பரிசுத்தவான், ஒரு கனவான் அடிக்கடியாக சொல்லுவார், வர்ஷிப் செட்டில்ஸ் த ப்ராப்ளம், வர்ஷிப் செட்டில்ஸ் த ப்ராப்ளம். நீங்கள் ஆராதித்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தரை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது யுவர் ப்ராப்ளம் வில் பி செட்டில்டு. உங்களுக்கு வர பிரச்சனையெல்லாம் கர்த்தர் எல்லாவற்றையும் செட்டில் பண்ணி பத்திரமாக பாதுகாத்து உங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. வாருங்கள், அந்த வசனம் ரொம்ப முக்கியம். வாருங்கள் என்று 2 இடத்துல இருக்குது, இங்கிலீஷ் பைபிள்லையும் தமிழ் பைபிள்லேயும். வாருங்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன், நன்றாக கவனியுங்கள். ஏனென்றால் ஹோல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் காட். வர்ஷிப் டைமில் தான் நன்றாக கர்த்தரை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தாவே எனக்கு செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திரம், எனக்கு கொடுத்த பலனுக்காக ஸ்தோத்திரம், இதெல்லாம் எனக்கு செய்தீரே, இதையெல்லாம் செய்தீரே என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவரை நம்ம வர்ஷிப் பண்ணுகிறோம். இது ரொம்ப முக்கியம். அதான் வாரம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் என்று சொல்லும் பொழுது பிஃபோர் த மேக்கர், பிஃபோர் த கிரியேட்டர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நீங்கள் பரிசுத்தவான்கள் நன்றாக அனுபவித்தார்கள். பிஃபோர் காட். அதை ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் கர்த்தரை முகமுகமாக கண்டேன். அந்த யாக்கோபு சொல்கிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 32:30. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன். போதும். அதான் தட் இஸ் கால்டு வர்ஷிப். அப்படியே முகமுகமாக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணான். இ வாஸ் சப்ளான்டர். அவன் ஏமாற்றிட்டு வரான், குடும்பத்தில் ஏமாத்துறான், சொந்த அண்ணனை ஏமாத்துறான். பேட் குவாலிட்டிஸ் அவங்ககிட்ட இருந்தது இஸ் கால்டு சப்ளான்டர், ஏமாற்றுகிறவன். அவனை ஏமாற்றிட்டு எல்லாவற்றையும் தாறுமாறாகிட்டு வெளியே வரான். ஆனாலும் கர்த்தர் அவனை விடவில்லை. அவனை மாற்றி கர்த்தர் இஸ்ரேல் என்று பெயரிடுகிறார். ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தர் அந்த இடத்திலே பிரத்யட்சமாக கர்த்தரை நான் முகமுகமாக கண்டேன். பிஃபோர், அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ், ஃபேஸ் டு ஃபேஸ். நான் நேராக பார்த்தாங்க, என் கண்ணால் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்கள, அது மாதிரி முகமுகமாக. அதுபோல் இன்னொரு மனுஷன், தேவனுடைய மனுஷன், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துலையும் பார்க்கிறோம். மோசே கர்த்தரோடு 40 நாள் இருந்தபடியினார். அந்த இது இருங்க, 33க்கு மேலே 2-3 வருஷத்து பார்த்தீங்கன்னா, மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாள் இருந்தபடினாலே அவன் இறங்கி வரான். 33 வாசியுங்கள். 33. மோசே அவர்களோடு பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படி உட்பிரவேசித்து முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்ட இவையெல்லாம் இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார். மோசஸ் ஃபேஸ் இஸ் ஷான், ஃபேஸ் வாஸ் ஷைனிங், அப்படியே பிரகாசமாக இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பொதுவாக சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், முகத்தில் தெரியும். உங்களுடைய இருதயம் எப்படியோ அப்படிதான் முகம். யாக்கோபுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது, ஏமாற்றினான், கர்த்தருடன் நெருங்கினான்.
கர்த்தர் அவனுடைய தொடை சந்தை சுளுக்கு எடுத்தார், தொடை சந்தை தொட்டார். அவன் அப்படியே லிம்ப் பண்ணி நடந்தான், நொண்டி நொண்டி நடந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தரை முகமுகமாய் கண்டேன். அப்படியானால் வர்ஷிப் எங்கேயாவது போய் பிரசங்கம் கேட்டானா? Did Jacob hear any message in the church? Or Moses also? No, they were with God. They were with God. தேவனோடு காணப்பட்டார்கள். அதனாலே அவர்களுடைய முகம் பிரகாசி. அந்த worship settles the problem. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். I will bless you every day. ஒவ்வொரு நாளும் நான் உங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறபடினாலே இருதயமாகிய உள்ளே இருக்கிற ஆத்மாவுடைய முகம், ஆத்மாவிலே இருக்கிற அந்த முகம் உள்ளுக்குள்ளே பிரகாசமாய் இருப்பதை நீங்களும் நானும் உணர முடியும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, ஐ வில் bless you every day சொல்லும் பொழுது இட் will connect always worship. வாசிக்கலாம் 2 Chronicles 6:13. 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 Chronicles chapter 6:13 சாலமோன் அப்படியே போய் அந்த முழங்கால் படிட்டு ஆராதிக்கிறான். முடிந்தால் வாசிங்கள் 2 Chronicles 13. சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல புஸ்தக பீடத்தை உண்டாக்கி, பிராஸ் கோல்டன், அதாவது வெண்கல பிராஸ் ஆல்டர், அதை நடுப்பிரகாரத்தில் வைத்திருந்தான். சென்டர் ஆஃப் த கிரவுட் வச்சு அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லோருக்கும், நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் முன்பாக எதிராக முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து, கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, வானத்திலும் உண்மையிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறேன். கவனிங்கள், உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அவன் அப்படியே முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்கிறான். அதான் முக்கியமான குறிப்பு. சாலமோன் knelt before God. He was worshipping attitude. Every day I will bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். We have to worship him. We have to worship him. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் வர்ஷிப் பண்ண வேண்டும். இந்த மாதிரி சபைக்கு வரணும், ஆராதிக்கணும். ஒருத்தர் ஆராதனை நடத்துவார், இல்லை அந்த பாஸ்டர் நடத்துவார், வர்ஷிப் பண்ணுவார். இதெல்லாம் these are all man made view. மனுஷனால் உண்டாக்கப்பட்ட ஒரு ஒழுங்கு. ஒரு 3 பாட்டு 2 பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு, கோரஸு, வர்ஷிப்பு, மெசேஜ், ஆமேன்னு போயிட்டு வாங்க. இது வாய்ப்பாடு போல் நம்ம ரொட்டீனாக எல்லா உலகத்துலேயும் எல்லோரும் செய்கிறோம். நான் தவறுன்னு சொல்ல, ஐ எம் நாட் கண்டமிங் இட். முக்கியமான குறிப்பு என்ன? ஆத்மாவை கர்த்தர் ஒவ்வொரு நாளும், சரீரத்தையும் ஆத்மாவையும் நம்மளை blessing every day. He give blessing. He gives blessing every day, every hour, every minute. அந்த இதில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டுமானால் we have to worship. இருக்கிற இடத்துல கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரிக்க பழக வேண்டும். ரொம்ப கஷ்டம் இது. சபைக்கு ஓடி வருவோம், வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்துக்கு போடணும், திருவிருந்து எடுக்கணும், போய் செய்தி கேட்கணும், மெசேஜ் கேட்கணும்னு அப்படியே ரக்க கட்டின்னு பறந்து வருவாங்க சபைக்கு. தப்பு இல்லை, அது ஒரு விதம் உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் இஃப் யூ அக்வெண்ட் வித் காட், யாக்கோபு போல, மோசே போல, யோபு போல. யோபு குறித்த ஒரு வசனம் இருக்குது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். யூ அக்வெண்ட் வித் ஹிம்.
பழகி 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 பார்த்தா தான் ஒருத்தரோட தெரியும் சுபாவம். என்னை பற்றி நான் சொல்லணுன்னா, என்னோட பழகினா தான் உங்களுக்கு என்னுடைய சுபாவம் தெரியும். ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரனா கெட்ட ஊழியக்காரனா இந்த பாஸ்டர் எப்படி இப்போ பழகினா தான் தெரியும். நாட் பை த வேர்ட் ஆஃப் காட், பிரசங்கம் பண்ணுறதுனால அல்ல. அதுபோல் நீர் அவரோடு பழகி சமாதானமாய் அக்வெண்ட் வித் ஹிம். நீங்களும் நானும் இயேசுவோடு தேவனோடு நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது? ஈனாக் வாக்ட் வித் காட், நோவா வாக்ட் வித் காட். இவங்களாம் தேவனோடு நடந்து நடந்து பழகி பழகி அவர்கள் மேலே போயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அங்கே சாலமோன் அந்த இதில் முழங்கால் படியிட்டு, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் தாங்க, புதிய ஏற்பாட்டில் ஒன்றுமே கிடையாதுன்னு நாம் சொல்லலாம். புதிய ஏற்பாட்டில் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஈவன் இன் நியூ டெஸ்டிமெண்ட் ஆல்சோ. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துகளினாவது விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். முழங்கால் படியிட்டு அது முந்தின வசனம் வாசிங்கள் 8 7ஆம் வசனம். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்கு உண்மையை சொல்லுகிறேன். 1 தீமோத்தேயு 2:8 வாசிங்கள். மன்னித்து 1 தீமோத்தேயு 2:8 2:8 தான் வாசிங்க. ஒரு வார்த்தை ஒரு இடத்துல முழங்கால் படியிட்டுன்னு இருக்கும், இடங்களிலும் விரும்புகிறேன். ஆமென். அதனால் இங்கிலீஷ் பைபிளில் நெல் டவுன்னு ஒரு டிரான்ஸ்லேஷனில் படிச்சிங்கன்னா நெல் டவுன் எல்லா இடங்களிலும். ஆமாம், ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல நீலிங் டவுன், அந்த பாஸ்டர், அந்த தன்மை, அந்த சூழ்நிலையை காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, இதை நீங்கள் சில டிரான்ஸ்லேஷன் படிச்சிங்கனால்தான் இது நன்றாக விளங்கும். இங்கே சாலமோன் எல்லாருக்கும் முன்பாக வெண்கல பலிபீடத்தின் மேலே முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறான். அப்படியானால் நீங்களும் நானும் ஐ வில் பிளஸ் யூ எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாசிக்க முடியுமானா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலும், உன்னதங்களில் உள்ள நம்முடைய பிதாவாகிய தேவனாலும், இன் ஹெவன்லி வாசிங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. 3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் இன் கிரைஸ்ட் உன்னதங்களிலே, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்கள், ஆதாம் ஏவாளுக்கு உலக பிரகாரமாக உண்டாக்கி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். தட் இஸ் ஆன் எர்த், பூமியிலே எல்லா சகல விதமான தேவைகளோடு ஃபினிஷ் த ஒர்க், ஆசீர்வதித்தார். அதர் சைட் ஆஃப் த காயின், நாணயத்தின் மறுபக்கத்திலே பார்க்கும் பொழுது தேவன் உங்களுக்காக எனக்காக கிருபையின் காலத்திலே உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்துகிறார். இன் கிரைஸ்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அழிந்து போகும். ஒன்லி இதோட முடிஞ்சிடும். வீடு இருக்கலாம்,
சொத்து இருக்கலாம், சுதந்திரம் இருக்கலாம், மனைவி பிள்ளைகள் இருக்கலாம், எல்லாம் லிமிட்டட். பட் தேர் இஸ் அ அன்லிமிட்டட் பிளஸ்ஸிங். ஆவிக்குரிய பிளஸ்ஸிங் எங்கே இருக்குது? உன்னதங்களில் உள்ள பரலோகத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? யார் மூலமாக? த்ரூ கிரைஸ்ட், இயேசுவின் மூலமாக. அப்படியானால் நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய குணலட்சணங்கள், ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்கோடு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம். வீடு இருக்குதா? வீடு இருக்குது. குடும்பம் இருக்கா? குடும்பம் இருக்குது. சம்பாத்தியம் இருக்கா? எல்லாம் இருக்குது. பிள்ளைங்க இருக்கா? பிள்ளைங்க இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம். நான் எங்கே இருந்தால் ஒரு பக்கம் வந்தேன், என் ஒய்ஃப் எந்த பக்கமாக இருந்து வந்தால் கர்த்தர் எங்களை இணைத்தார், பிள்ளைகளை பெற்றோம் என்று இப்படியாக நீங்களும் நானும் சாட்சி சொல்லலாம். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதா, என் குடும்பத்தை ஆசீர்வாத சொல்லலாம். எல்லாமே லிமிட்டட், பூமியோடு முடிஞ்சிடும். பட் தேர் இஸ் a heavenly blessing above all. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களினாலே நம்மை கர்த்தர் நிறைத்திருக்கிறார். எப்படி தேவன் ஆதாம் ஏவாளை சரீர பிரகாரமாக பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்தாரோ, அதுபோல இயேசுக்கு தேவன் உங்களையும் என்னையும் உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை நிறைத்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் நம்ப வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். உன்னதம் எவன்லேஸ், அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவாட்டியாக கர்த்தர் நம்மை நியமித்திருக்கிறார். காட் அப்பாயிண்டட் உங்களை என்ன நியமித்திருக்க. எதற்காக? டு ரிசீவ் த ஹெவன்லி பிளஸ்ஸிங். பரலோக உன்னதங்களில் உள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது யார் யாருக்கு என்னன்னு என்பது பைபிளில் ஆழமாக கொடுக்கப்படவில்லை. போய் பார்த்தா தான் உங்களுக்கும் எனக்கும் நன்றாக விளங்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, கடைசியாக ஒன்று சொல்லி நோடுகிறேன். எவ்ரிடே யூ வில் பிளஸ் யூ என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லும் பொழுது வாசியுங்கள். டியூட்ரானமி 28ஆம் அதிகாரம், அதாவது உபாகம் 28ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்களேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கவனிங்கள் உங்கள் மேல் வந்து உனக்கு பதிக்கும். வாசிங்க. 2-3 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். 3ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கவனிங்கள், பட்டணத்தில், இந்த சிட்டி, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அவுட் சைட் ஆஃப் தி சிட்டி, வெளியிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும். 6ஆம் வசனம் வாசிங்கள். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கம்மிங் அண்ட் கோயிங், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆசீர்வாதம் வரும்போதும் ஆசீர்வாதம், நீ போகும்பொழுதும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்போ புரியும் நினைக்கிறேன். நீ வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலையும் 28 வந்து டெய்லி பிளஸ்ஸிங். இட் இஸ் நாட் அ செட்டில்ட் பிளஸ்ஸிங் அல்ல. கவனிங்கள், ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இந்த பிளஸ்ஸிங் டோட்டலி இஸ் கிவன். மொத்தமாக ஒரு பெரிய பண்டல், ஒரு பெரிய பேக்கெட் ஆஃப் பிளஸ்ஸிங்கை கர்த்தர் தோட்டத்தில் கொடுத்துட்டாரு. அவங்க இறந்துட்டாங்க. ஆனாலும் தேவன் தம்முடைய அநாதி தீர்மான சித்தத்தின்படி தம்முடைய பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, எபிரேயர் கூட்டத்தாருக்கு, நீ போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போதும் உனக்கு ஆசீர்வாதம், நீ வீட்டுக்குள்ளே வரும்பொழுதும் ஆசீர்வாதம். அதனால்தான் சொன்னேன், எவ்ரிடே ஈ வில் பிளஸ் யூ. அதான் செய்தியின் தலைப்பு. எவ்ரிடே, எவ்ரி ஹவர், எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட், ஆல்வேஸ் ஈ வில் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நம்மை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு யோசித்து பாருங்களேன். உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், கீழ்ப்படியாத மனைவி,
கீழ்ப்படியாத புருஷன், கீழ்ப்படியாத பிள்ளைகள், ஆவிக்குரிய குடும்பங்கள், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஸ்பிரிச்சுவல் ஒய்ஃப், ஸ்பிரிச்சுவல் சில்ட்ரன் எல்லாத்தையும் கலந்து எடுத்து பாருங்கள். பிளஸ்ஸிங் இருக்குதா இல்லையான்னு பாருங்களேன், யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுவீங்க, உங்கள் பிள்ளைங்க ஜெபிக்காது. மனைவி நல்லா மூக்கை சிந்தி அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க, புருஷன் ஜெபம் பண்ண மாட்டார். பிள்ளைங்க, சில பிள்ளைங்க நல்லா பக்தியாக இருக்கும், சில பிள்ளைங்க பக்தியாக இருக்காது. ரட்சிக்கப்பட்டாங்களா, ரட்சிக்கப்பட்டாங்க. ஞானசானம் எடுத்தாங்களா, ஞானசானம் எடுத்தாங்க, நோ டவுட். ஆனால் பிளஸ்ஸிங் கர்த்தர் ஆபிரகாம் நிமித்தம் தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை போக்கிலும் வருகையிலும் ஆசீர்வதித்தார். நீ போகிலும் வருகையிலும் அப்படியானாலும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையும் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் குடும்ப ஆசீர்வாதத்திலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய இரக்கத்தின் கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டு கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. நீ போகிலும் வருகையிலும், இதுக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தினுடைய அடிப்படை என்ன? வர்ஷிப் காட். அதனால்தான் முடிக்கிற முக்கியமான குறிப்பை நான் முக்கியப்படுத்துகிறேன். தரியு ராஜா சொல்கிறான் தானியேலை பார்த்து, தானியேலே தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தார். அப்படியானால் Daniel was worshipping the Hebrew God. எபிரேயர்களின் தேவனை அவன் ஆராதித்தான். வாசியுங்கள். ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது, தானியேல் 6:20, ராஜா கெபியின் கிட்ட வந்த பொழுது துயர சத்தமாய், ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு சொல்றான், தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன், சன் ஆஃப் த லிவிங் காட், ஜீவனுடைய தாசன் ஆகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? அப்பொழுது தானியேல், ஆம் ராஜாவே, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. கவனிங்கள், அதாங்க blessing. Every day God bless you from the accident, from the death, from the theft. எந்த பொருளும் திருடு போகாமல் உங்களுடைய உடைமைகளை கர்த்தர் பாதுகாக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. மறந்து சில காரியத்தை வச்சிரும் ஒரு இடத்துல, எப்படியோ தப்பி தவறி போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த பொருள் பத்திரமா இருக்கும். ஹல்லேலூயா. நீ போகிலும் வருகிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறாய். எவ்ரிடே காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆசீர்வாதத்தை பரலோகத்திலிருந்து அவர் ஊற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். The blessing will follow if you seek God. கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது. சபையை முக்கியப்படுத்தவில்லை நான் இந்த இடத்துல, இந்த குறிப்பில். சபை அவசியம்தான், சபை கூடி வருதல் முக்கியம். சில சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல பவுல் எச்சரிக்கிறார், அதுக்குள்ளே நான் போல. சபையை காட்டிலும், சபையிலே நடத்தப்படுகிற ப்ரோக்ராமை காட்டிலும், நீங்களும் நானும் கர்த்தரோடு இருந்து ஐக்கியப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் கர்த்தர் செட்டில் பண்ணுவார். வர்ஷிப் செட்டில்ஸ் ப்ராப்ளம். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதியோ தேவாயே, போயல்லை ஆசீர்வதியோ. ஓம் என்னை ஆசீர்வதியோம் தேவாயே, போயல்லை ஆசீர்வதியோம்.
என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. என்னை ஆசீர்வதித்தார் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை. அன்பின் தேவனே, இந்த கால ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தி இந்த சமூகத்தில் வருகிறோம். அப்பா, நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபையாக தாரும். எவ்ரிடே ஐ வில் bless you. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்ரி hour, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட் யூ ஆர் கிவிங் அ blessing. உடைய ஆசீர்வாதத்தை ஊற்றி கொண்டிருக்கிறீர். அதற்கு பாத்திரவாட்டியாக நாங்கள் காணப்பட்டு எப்பொழுது இடைவிடாமல் நாங்கள் உம்மை ஆராதிக்க, சாலமோன் ஆராதித்தது போல, சங்கீதக்காரன் ஆராதித்தது போல, தானியேல் இடைவிடாமல் ஆராதித்து விடுதலை பெற்றது போல, எல்லாவற்றிலும் நாங்கள் ஆராதித்து எல்லா ப்ராப்ளத்திலிருந்தும், எல்லா கஷ்டத்திலிருந்தும், நஷ்டத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து மனரம்யமாக எங்களை வைத்துக் கொள்ளுவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பினீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். அதையும் நாங்கள் கிளைம் பண்ணுகிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you very much. God bless you.